திமிங்கலங்கள். வெள்ளை திமிங்கலங்கள். வெள்ளை திமிங்கலங்கள் கடல் கேனரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் இவற்றின் பெயர் பல்யூகாஸ். பெலிகாஸ் அவைகளின் நேசமான இயல்புக்காக பெயர் போனவை. அவை சில நேரங்களில் மனிதர்களை நெருக்கமாக பார்க்க படகுகளை அனுப்புகின்றன. வெள்ளை திமிங்கலங்கள் குளிரான ஆர்க்டிக் பகுதிகளில் வாழ்கின்றன. அவை கடும் குளிர் தட்ப வெப்ப நிலைமைகளை தாங்க முடியும். தேவைப்பட்டால் அவை மெல்லிய பனிக்கட்டியே தலையானை உடைக்க முடியும். குழந்தை பெலிகாக்கள் சாம்பல் அல்லது பழுப்பு நிறத்தில் பிறக்கின்றன. அவை வயதாகும் போது படிப்படியாக வெண்மையாக மாறும். முதிர்ந்த பெலிகாக்கள் அவற்றின் தூய வெள்ளை தோலால் எளிதில் அடையாளம் காணப்படுகின்றன. மற்ற திமிங்கலங்களைப் போலல்லாமல் பெலிகாக்கள் அவற்றின் நெகிழ்வான கழுத்து காரணமாக தலையை மேலும் கீழும் பக்கவாட்டாகவும் நகர்த்த முடியும். இது பனிக்கட்டி நீர் வழியாக செல்ல அவைகளுக்கு உதவுகிறது. பெலிகாஸ் பெரும்பாலும் காட் மற்றும் சால்மன் போன்ற மீன்களை உண்கிறது. அவை இரையை பிடிக்க தங்கள் கூர்மையான பற்களை பயன்படுத்துகின்றன. வெள்ளை திமிங்கலங்கள் மற்ற செட்டாசியன்களைப் போலவே தலையின் உச்சியில் உள்ள மூச்சுக்கு குழாய்கள் வழியாக சுவாசிக்கின்றன. அவை சுவாசிக்க கடலின் மேற்பரப்புக்கு வர வேண்டும். ஆனால் நீண்ட நேரம் கடலுக்குள் தங்கள் மூச்சை இழுத்து வைத்திருக்க முடியும். பெலிகாஸ் அவர்களின் விளையாட்டுத்தனமான நடத்தைக்கு பெயர் பெற்றவை. அவை ஆழமற்ற நீரில் நீந்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றன. சிறு குழந்தைகளைப் போல ஒருவரை ஒருவர் துரத்துவதும் மற்றும் கடற்பாசிகளை தூக்கி எறிவதும் அவைகளுக்கு பிடித்தமான விளையாட்டுகள். சில பெலிகா திமிங்கலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மைல்கள் இடம்பெயர்ந்து தங்கள் கோடை மற்றும் குளிர்கால வாழ்விடங்களுக்கு இடையே பயணிக்கின்றன. தாய் பெலிகாக்கள் அவற்றின் கன்றுகளுக்கு அருகில் தங்கி அவற்றின் வளரும் பருவத்தில் குட்டிகள் வேட்டையாட பிற பெரிய பேராபத்தில் தப்பி ஓட உயிர் வாழும் திறன்களை கற்றுக்கொள்ள உதவுகின்றன. பெலிகாஸ் ஒரு தனித்துவமான குமிழ் போன்ற நெற்றியை கொண்டுள்ளது. அவை வெவ்வேறு ஒலிகளை உருவாக்க அதன் நெற்றியின் வடிவத்தை மாற்றும். உங்களுக்கும் இந்த வெள்ளை திமிங்கலை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளதா?